ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம சப்பாத்தி போட்டுட்டு மீதம் இருக்கிற மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அந்த மாவுக்கு தான் நம்ம இன்றைக்கி வேலை கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் ஹெல்த்தியான சப்பாத்தியை நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லை, வெறுமனே சாப்பிட்லாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க, இந்த சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்ம 2 பல்லாரி வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா 2 கேரட்டை நல்ல நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூடவேவும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா இதில் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் வெங்காயத்தை வதக்கினா போதும். 1 நிமிஷம் கூட வதக்க வேண்டாம், 1 செகண்ட் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு தான் நம்ம வேக விட போகிறோம். இப்போ கேரட்டை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுது, பாத்திரலாம். இப்போ கேரட்டு நல்லா 70% நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வதங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கு மேலே குடமிளகாயை வதக்கக்கூடாது. கலர் மாறிடும், சவுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிரும். கலர் மாறினாலே டேஸ்ட் மாறிடும் குடமிளகாயில். அதனால் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா வத்தப்பொடியை கூடியோ குறைச்சா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சு தான் நம்ம குடமிளகாய், கேரட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு நம்ம மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சுது. நல்லா கேரட்டு, குடமிளகாய் எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக வந்துருச்சுங்க. எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபி நம்ம செய்கிறோம்னா கேரட்டு, குடமிளகாய், கோஸ்னாலும் சரி நம்ம சேர்த்துருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் முக்கால் வேக்காடுக்கு இருக்கும் போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரெடி பண்ணி சாப்பிடும் போது தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண மல்லிச்செடியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மீதமுள்ள சப்பாத்தி மாவில் தான் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சப்பாத்தி மாவுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இப்போ தோசைக்கல்லை சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்த உடனே நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க. 1 செகண்டுக்கு திருப்பி போட்டால் பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் 2 பக்கமும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதிகமான எண்ணெய் சேர்க்க வேண்டாம். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் செவந்து வந்தால் பிறகு இதில் டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்குங்க, நல்லா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. நல்லா சப்பாத்தியோட எல்லா பக்கமும் படுறாப்பில் நல்லா இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு தடவி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சப்பாத்தியை 1 சைடு பாதியை அப்படி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் பாதியை அப்படி மடிச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் முருகலாக வேக விட்டிங்கன்னா சப்பாத்தி அப்படி மடக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ் நான் அப்போ சொன்னது போல தாங்க, சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துடுவாங்கங்க. இந்த ஹெல்த்தியான சப்பாத்தியை நீங்களுமே ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.